ஸ்ரீபாத சப்ததி. பிரகாசம், செல்வம், செழிப்பு ஆகிய 3 அற்புதமான பொருள் கொண்டவைதான் அந்த ஸ்ரீ என்ற சொல். தமிழிலே திரு என்று கூட குறிப்பிடலாம். எங்கெல்லாம் மதிப்பு கூடுகிறதோ, எங்கெல்லாம் பிரகாசம் மிகுந்திருக்கிறதோ, எங்கெல்லாம் செல்வம் கொளிக்கிறதோ, எங்கெல்லாம் செழிப்பாக காணப்படுகிறதோ அந்த இடத்திலெல்லாம் இந்த ஸ்ரீ என்ற ஒரு பெருமை மிகு வார்த்தையை, சொல்லை நாம் பயன்படுத்துகிறோம். லக்ஷ்மி கடாட்சம், லக்ஷ்மி தேவி எங்கெல்லாம் நிறைவாக நிறைந்திருக்கின்றாளோ அந்த இடத்தை ஸ்ரீ என்று குறிப்பிடுகின்றோம். ஸ்ரீ என்ற சொல்லை, அந்த எழுத்தை, ஒரே ஒரு எழுத்து ஒரு சொல்லாக பாவிக்கப்படுகிறது. அந்த ஒரு எழுத்தை உச்சரிக்கும் பொழுதே இந்த பிரகாசம், செல்வம், செழிப்பு என்ற 3 பொருளும் நம் மனத்தில் ஒரே நேரத்திலே உதித்து கற்பனைக்கு வர வேண்டும். அப்பேற்பட்ட ஒரு சிறப்பான எழுத்து தான் ஸ்ரீ என்ற எழுத்து. அது நம் அம்பிகை துர்க்கையின் பாதத்திற்கு அந்த ஸ்ரீ என்ற உயர்வானது கொடுக்கப்பட்டு ஸ்ரீபாத சப்ததி என்று நாராயண பட்டத்ரி வர்ணிக்கிறார். இன்றைய பதிவிலே பிரம்மதேவர் இந்து தர்ம புராணங்களின்படி முப்பெரும் கடவுளர்களாக முறையே பிரம்மா, விஷ்ணு, சிவன் ஆகியோர் வணங்கப்படுகிறார்கள். இவர்களில் படைக்கும் தொழில் கொண்டவர் பிரம்மா, காக்கும் தொழிலை கொண்டவர் விஷ்ணு, அழிக்கும் தொழில் கொண்டவர் சிவன். இப்படி முப்பெரும் கடவுளர்களும் முறையாக ஒவ்வொருவராக அம்பாளின் பாதத்தை, தங்களுடைய சிரசில் இருக்கின்ற கிரீடத்தை பூமாதேவியிடம் ஒப்படைத்துவிட்டு தலை தாழ்த்தி வழங்கிய பாதங்கள் தான் ஸ்ரீபாதங்கள். பன்னெடுங்காலமாகவே பிரம்மாவை ஆலயங்களில் வழிபடக்கூடாது என்ற சம்பிரதாயம் நடைமுறையில் இருந்து வருகிறது. புண்ணிய பாரதத்திலே 1-2 கோயில்கள் தவிர பிரம்மாவிற்கு வேறு ஆலயங்களே கிடையாது. சிவனுக்கு தனியாக வழிபாடு செய்பவர்கள் சைவர்கள் என்று அழைக்கப்படுகின்றன. விஷ்ணுவுக்கு தனி வழிபாடு செய்பவர்கள் வைணவர்கள் என்று அழைக்கப்படுகின்றன. பிரம்மனை மட்டும் தனியாக வழிபடும் சம்பிரதாயமோ பிரிவோ இல்லை. பல ஆலயங்களில் விஷ்ணுவும் சிவனும் கூட சேர்ந்து ஹரிஹர ஸ்வரூபமாக பூஜிக்கப்படுகின்றன. ஆனால் தேவி மகாத்மியம் என்ற தேவி புராணத்தில் ஒரு யுகத்திலே மகா பிரளயம் தோன்றி அனைத்து உலகங்களும் நீரிலே ஆழ்த்தியதாம். அதற்கு முன்பு தோற்றுவிக்கப்பட்ட எந்த ஜீவராசிகளும் தாவர விலங்கினங்களும் காணப்படவில்லை. பார்க்கும் இடமெல்லாம் தண்ணீர். அந்த பிரளய வெள்ளத்திலே ஒரு சிறு ஆளிலை மிதந்து வருகிறது. அதன் மேல் பகவான் ஸ்ரீ மகாவிஷ்ணு ஒரு குழந்தை வடிவிலே மிதந்து கொண்டிருந்தார். நான் யார், என்னை படைத்தவன் யார், எதற்காக படைத்தார் என்ற சிந்தனையுடன் ஸ்ரீ மகாவிஷ்ணு அனந்த நிஷ்டையில் ஆழ்ந்திருந்தார். அப்போது ஆதிபராசக்தி எனும் மூலசக்தி மகாதேவி என்ற பெயருடன் தோற்றமளித்தாள். சங்கு, சக்கர, கதை, தாமரை ஆகிய சின்னங்கள் அவள் கரங்களில் ஒளிந்தன. ஆதிபராசக்தியை சூழ்ந்து ரதி, பூதி, புத்தி, மதி, கிருதி, திருதி, ஸ்ரத்தா, மேதா, ஸ்வேதா, சிதா, தந்திரா ஆகிய 11 தேவியர்களும் ஒன்றாக காட்சி தந்தனராம். அப்போது மகாதேவி அசரீரியாக கூறியது இதுவே: மகாவிஷ்ணுவே, படைத்தல், காத்தல், அழித்தல் ஆகிய 3 கர்மாக்களும் ஒவ்வொரு யுகத்திலும் பிரதிபலிக்கும். பிரளயம் தோன்றி அவற்றை அழிக்கும் போது காக்கும் கடவுளான நீ மட்டும் அழியாமல் நிற்பாய். ஆதிசக்தியின் அம்சமாக திகழும் நீ பிரளயத்துக்கும் ஊழித்தீக்கும் அப்பாற்பட்டு நிலைத்திருப்பாய். சத்துவ குணங்களின் பரிமாணமாக நீ திகழ்வாய். உனது நாபியிலிருந்து இந்த பிரம்மன் தோன்றுவான். அவன் ரஜோகுணங்களின் பிரதிநிதியாக இருந்து பிரளயத்திலே மறைந்த அனைத்தையும் சிருஷ்டி செய்வான். அவன் அழியாத பிரம்ம ஞானத்தின் மொத்த உருவமாக இருந்து மீண்டும் மீண்டும் அண்ட சராசங்களை உருவாக்குவான். அவனது புருவ மத்தியிலிருந்து ஒரு மாபெரும் சக்தி தோன்றும். அதன் வடிவம்தான் சிவன். அவன் தமோகுண வடிவமாக ருத்ரமூர்த்தியாக நின்று சம்ஹாரம் எனும் தொழிலை ஏற்பான். இப்படி படைத்தல், காத்தல், அழித்தல் எனும் முப்பெரும் கர்மாக்களையும் பிரம்மா, விஷ்ணு, சிவன் ஆகிய நீங்கள் மூவரும் செய்வீர்கள். உங்களின் இயக்க சக்தியாக
மகாதேவியும் என் அம்சமான தேவிகளும் செயலாற்றுவோம் என்று கூறினாள். தேவி புராணத்தின் 7வது காண்டத்திலே பிரம்மதேவன் விஷ்ணுவின் நாபியிலிருந்து ஒரு தாமரை தண்டு வளர ஆரம்பித்ததாம். பிரளய வெள்ளத்தின் பரப்புகளையெல்லாம் தாண்டி அது நீண்டு வளர்ந்ததாம். அதன் நுனியிலே ஒரு பிரம்மாண்டமான தாமரை மலர் இருந்ததாம். அதனுள் இருந்துதான் பிரம்மதேவன் தோன்றினார். அப்போது அவருக்கு 5 முகங்கள் இருந்தனவாம். அவற்றில் ஒரு முகம் பின்னர் சிவபெருமானால் அளிக்கப்பட்டதாம். அதனால் பிரம்மன் 4முகன் என்று அழைக்கப்படுகிறார். அவருக்கு சதுரானன் என்ற பெயரும் உண்டு. சதுர் என்றால் 4, 4முகனை சதுரானன் என்று கூட கூறுவார்கள். தாம் தோன்றியதுமே ஸ்ரீ விஷ்ணுவை குறித்தும் அம்பிகையை குறித்தும் கடும் தவம் இயற்றத் தொடங்கினார் பிரம்மன். புரிகிறதா தோழிகளே? தாம் தோன்றியவுடனே விஷ்ணுவை குறித்தும் அம்பிகையை குறித்தும் கடுந்தவம் செய்யும் பொழுது அவர் முதலில் அம்பிகையை வழிபட்டது அவளுடைய ஸ்ரீ பாதங்களைத்தான். பிரம்மதேவன் தன்னுடைய சிரசில் இருக்கின்ற கிரீடத்தை கலற்றி வைத்து அந்த ஸ்ரீ அம்பிகையின் ஸ்ரீ பாதங்களை வழிபட்டு எழுந்தாராம். இதுதான் பிரம்மதேவன் அந்த அம்பிகைக்கு கொடுத்த முதல் மரியாதை என்று கூட கருதப்படுகிறது. அப்படி வணங்கும் பொழுது அம்பிகையின் அருளால் பிரம்மன் ஞானச் சுடராக மாறினாராம். சிருஷ்டி தொடங்கியது. முதலில் பூரண ஞானத்தின் பிரதிநிதிகளாக அத்ரி, பிருகு, குஷ்டர், வசிஷ்டர், கௌதமர், காஷ்யபர், அங்கிரீஷர் என்ற சப்த ரிஷிகளும் தோன்றினார்களாம். அதன் பின்தான் ஜீவராசிகளை உற்பத்தி செய்யும் பிரஜாபதிகள் தோன்றினராம். அண்டங்கள் எல்லாம் தோன்றினாம். ஜீவராசிகள் உருவாகின. புல், புழு, பூச்சி, கடல்வாழ் இனங்கள், நிலவாழ் மிருகங்கள், மனிதன் என சிருஷ்டி அனைத்தையும் தொடர முடிந்ததாம். இத்தனைக்கும் காரணம் அந்த தேவி மகாத்மியத்தில் காணப்படும் பிரம்மன் வழிபட்ட அந்த அம்பிகையின் ஸ்ரீபாதங்களே. பிரளயத்தின் முடிவிலே அண்டங்களை விட பெரியதாக ஒரு முட்டை வடிவம் தோன்றியதாம். அது தங்கத்தை விட பிரகாசமாக ஜொலித்ததாம். 10,000 வைரங்கள் போல் அது மின்னியதாம். அண்ட சராசங்களை உருவாக்கும் அத்தனை சக்தியும் அதற்குரிய தவமும் ஞானமும் அந்த முட்டையிலே அடங்கியிருந்ததாம். பிரளய வெள்ளத்திலே விழுந்த முட்டை வெடித்ததாம். அதிலிருந்து 5 முகத்துடன் ஜெகஜோதியாக ஒரு தேவன் தோன்றினாராம். அவர்தான் பிரம்மதேவன். அவருக்கு அந்த அவ்வளவு பிரம்மாண்டமான சக்தி எங்கே கிடைத்தது? அந்த முட்டை உடையும் பொழுது ஒரு சத்தம் உருவானது. அதுவே ஓம் எனும் பிரணவம். அந்த ஓம்கார நாதத்திலிருந்து 3 சப்த அலைகள் வெளிப்பட்டன. அவை பூர், புவ, சுவக. பூர், புவ, சுவக. இந்த நாதத்திலிருந்தே பூர் எனப்படும் பூலோகமும், புவ எனப்படும் புவர்லோகமும், சுவக எனும் சுவலோகமும் ஆகிய 3 உலகங்களும் தோன்றின. பிரம்மனின் தோற்றத்தை பற்றி சொல்லிக்கொண்டே போகலாம். பிரம்மதேவன் ஒரு சுயம்பு, அதாவது தானாக தோன்றிய தெய்வம். அவர் அண்ட சராசரங்களில் உள்ள அத்தனை ஆற்றல், அறிவு, ஞானம் ஆகியவற்றின் மொத்த உருவமே பிரம்மதேவன்தான். அப்பேற்பட்ட சக்திமிக்க பிரம்மதேவனே அம்பிகையின் ஸ்ரீ பாதங்களுக்கு முன்பு அடிமைதான். பிரம்மனுடைய சிருஷ்டி ஒவ்வொரு வினாடியும் நிகழ்ந்து கொண்டே இருக்கிறது. இந்த ஞானத்தையும் ஆற்றலையும் ஒரு கருவறைக்குள் அடைத்து வைக்க முடியுமா என்ன? அப்படி நாம் கருவறைக்குள் பிரம்மதேவனை அடைத்து வைத்தால் சிருஷ்டி நிகழ்வது தடைபடும் அல்லவா? ஆகையினால் தான் பிரம்மனுக்கு ஆலய வழிபாடு இல்லை என்று ஞானிகள் கூறுகின்றனர். ஞானம் என்பதற்கு வடிவமோ வர்ணமோ வாசனையோ கிடையாது. அதற்கு பரிமாணமும் கிடையாது. ஒரு ஆலய உருவத்திலே அடக்க முடியாது பிரம்மதேவனை. ஞானத்தை தேடும்போது அவனுள் அடங்கும் சக்தியை பிரம்ம ஞானம் என்கின்றோம். அழியாத சத்தியமும் பிறளாத தர்மமுமே பிரம்ம ஞானம். ஒருமுறை சிவபெருமானின் திருமுடியை கண்டறிய பிரம்மாவும் விஷ்ணுவும் முயன்றனராம். வராக வடிவிலே பூமியில் ஆளச் சென்ற விஷ்ணு சிவபெருமானின் திருவடியை கண்டறிய முடியவில்லை என்று ஒப்புக்கொண்டு சரணடைந்து விட்டாராம். ஆனால் பிரம்மனோ திருமுடியை கண்டறிந்ததாக பொய் கூறினாராம். அப்போது சிவபெருமான் பிரம்மனுக்கு பூவுலகில் உனக்கு ஆலய வழிபாடே இருக்காது என்று சாபமிட்டாராம். சிவபெருமான் பிரம்மனை சபித்தார் என்பதை பொய் வழியில் யாரும் சிவனை காண முடியாது, மெய் வழியால் மட்டுமே சிவனை அடைய முடியும் என்பதற்கு உதாரணமான கருத்து.
இப்படி சத்தியமே வடிவாக, தர்மமே தெய்வீகமாக பிறந்து ஞானத்தை இந்த உலகம் முழுவதிலுமே பரப்பிக் கொண்டிருக்கும் பிரம்மதேவனும் அம்பிகையின் ஸ்ரீபாதங்களில் வழிபட்ட பிறகுதான் தன்னுடைய சிருஷ்டி தொழிலை தினந்தோறும் அழகாக செய்து வருகின்றாராம். அப்படி பிரம்மதேவராலேயே வணங்கப்பட்ட அந்த ஸ்ரீபாதங்களை நாமும் வழிபட்டு அம்பிகையின், துர்க்கை தேவியின் பிரகாசம், செல்வம், செழிப்பு என்ற அத்தனை செழிப்பையும் அடக்கி கொண்டிருக்கும் அந்த ஸ்ரீ என்ற பதத்திற்குரிய திருவடிகளை வணங்கி வாழ்விலே உய்யலாம் என்று கூறி, பிரம்மதேவனுக்கு கிடைத்த அருளில் ஒரு சிறு பங்காவது நாமும் பெறுவோம். அதற்கு உரிய வழி இந்த ஸ்ரீபாத சப்ததியின் ஸ்லோக வரிகளை ஸ்பஷ்டமாக உச்சரிப்போம். ராதே கிருஷ்ணா.